அப்ப பிரதமர் கூட தான் பாராட்டி உலக நாடுகள்ல நிறைய பத்திரிகையில வருது. அதெல்லாம் எடுத்துட்டு போய் நாங்களும் போய் படிக்கலாம் இல்லையா? இந்திய தேசத்தினுடைய ஜெனரல் ஆஃப் ஆர்மி யாரும் அப்படி படிச்சது கிடையாது. இந்திய தேசத்தினுடைய ஜெனரல் ஆஃப் ஆர்மி இல்லையா? அப்போ அவருக்கு வேலிடேஷனே கிடையாது. என்ன இருந்தாங்க, வேலிடேஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கரெக்டா பதிலும் சொல்றாங்க. ஆனா அதே நேரம் நீங்க நல்லா பாத்துக்கணும், யாரோ ஒருத்தர் எழுதுற புக்கு, ஏதோ ஒரு பத்திரிகையில வர்ற செய்தி எல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள படிக்கணும்னா பிரதமர் மோடி அவர்களை பத்தி பெருமையா வந்த செய்திகள் உலக நாடுகள் மத்தியில உலகமெங்கும் இருக்கக்கூடிய எத்தனையோ பத்திரிகைகள் அவரை பிரதம மந்திரி கிடையாது. அது இந்த ஒரே ஒரு புக்கை புடிச்சுக்கிட்டு இந்த ஒரு மேகசின், அதுவும் புக் வெளியிடல, புக் வெளியிடல, அவர் எடுத்துக்கொண்டு வந்து காமிக்கிறார் இல்லையா? அன்பப்ளிஷ்டு தடை செய்து இல்ல, அவங்களுக்கு பெர்மிஷன் இல்ல, அவருக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு அவருக்கு பெர்மிஷன் இல்ல. ஆனா அதே நேரம் எந்த ஆர்டிகல் சொல்லிருக்கு மேடம்? நீங்க லேர்னட் அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் லாயர், லேர்னட் அட்வொகேட், நீங்க சொல்லுங்க. ஆமா, அதாவது பப்ளிஷ் பண்ணல அந்த புக்க. அந்த இடத்துல வந்து அதோடைய ஒரு சில டிரான்ஸ்கிரிப்ட்ஸ வந்து ஒரு மேகசின் ஒருத்தவங்க வந்து வெளியிட்டத அதை வந்து பார்லிமெண்ட்குள்ள டிஸ்கஸ் பண்ணணுங்கிறாங்க. அது ஆதாரமற்ற விஷயங்கள். அப்படி இருக்கும்பொழுது அவைகள் எல்லாம் பாராளுமன்றத்தின் நடவடிக்கைக்குள் வரவே முடியாது. பல முறை வந்து பத்திரிகைகள்ல வந்து செய்திகளை சட்டமன்றத்துல நாங்க பேச முயற்சி பண்ணப்ப எங்களெல்லாம் அலோவ் பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது பார்லிமெண்ட்ல இதை மட்டும் எப்படி விடுவாங்க? அது அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல இவங்க வேண்டுமென்றே ஒரு மைலேஜ் எடுத்து ஒரு கேரோ பண்ணி ஒரு கலடா பண்ணணும்னு முடிவு பண்ணி திட்டமிட்டு வர்றாங்க. திட்டமிட்டு பிரதமரை தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க.